Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹைதராபாத் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மிஸ்டர் லவ்வை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். குக்கரில் இன்றைக்கி எப்படி மட்டன் பிரியாணி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி லீஃப், ஸ்டார் பூ, அப்புறம் கேஷ்யூ எடுத்துருக்கோம், தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது என்ன பேஸ்ட்டுன்னா, நான் இதில் 5 சின்ன வெங்காயம், 2 மிளகு, பச்சை மிளகு, அப்புறம் கொத்தமல்லி, புதினா இலை 2மே எடுத்திருக்கேன். நம்ம எல்லாமலும் பேஸ்ட் பண்ணாமலும் போட போகிறோம், பேஸ்ட் பண்ணியும் போட போகிறோம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், புதினா இலை, கொத்தமல்லி, அப்புறம் மிளகாய்த்தூள் 2.5 ஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி தூள், அப்புறம் ஹைதராபாத் பிரியாணி மசாலா. கடைகள்லேயும் கிடைக்கும் ஹைதராபாத் பிரியாணி மசாலா பேக்கெட், இல்லைன்னா நீங்கள் வீட்டில் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் மட்டன் எடுத்துருக்கிறேன், 1/2 கிலோவுக்கு மேலேயே எடுத்திருக்கேன். அப்புறம் தண்ணி, மட்டன் வேக வச்ச தண்ணியை தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதை எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஆயில், கோகோனட் ஆயில், அப்புறம் நெய், உப்பு, அப்புறம் அரிசி 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சுத்தம் பண்ணணும்னா அந்த அரிசி வந்து உடஞ்சிடும். அப்புறம் கெட்டி தயிர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறம் நெய் அது கூடவே போட்டுப்போம். நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கூட ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு பிரியாணியில். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. காஞ்ச உடனே இது எல்லாத்தையும் போட்டுருவோம். கருக விட்டுறக்கூடாது. முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்ததா வெங்காயம், வெங்காயம் நல்லாவே வதங்கணும்.
வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வார வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. அடுத்ததாக நம்ம கொத்தமல்லி, புதினா, சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம தயிர் 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம பிரியாணி மசாலா, ஹைதராபாத் பிரியாணி மசாலா, அப்புறம் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், மிளகாத்தூள், மல்லித்தூள், நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க புதினா இலை, அப்புறம் கொத்தமல்லி இலை, மஞ்சத்தூளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து மட்டன் வேக வைக்கும் போதே அதில் மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சேன். அதனால் இப்போ நான் சேர்த்துக்கல. இப்போ நம்ம
மட்டனை சேர்த்துக்கலாம். வேக வச்சு எடுத்துருக்கேன். மட்டன் சேர்த்த பிறகு மட்டன் வேக வச்ச தண்ணி, நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 2 கப்பு தண்ணி. அரிசி வந்து 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கோம், அதனால் 2 கப் தண்ணியே நம்மளுக்கு போதும். நம்ம வேக வைக்கும் போதே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம், அதனால் திருப்பி நம்ம பார்த்து சேர்த்துக்கோம். அடுத்ததாக நம்ம 1 ஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறேன். கொதித்த பிறகு நம்ம அடுத்து உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். எப்போவுமே உப்பு நம்ம இந்த தண்ணி தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கணும், அப்போ தான் நம்ம ரைஸ் போட்ட அப்புறம் அது கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. உப்பு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த அப்புறம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். ஓகே, கேஸ் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.